எக்ஸ்போனன்ட்ஸ் தி பவர் ரூல் 5 பவர் 3. இங்க 5 வந்து பேஸ், இது வந்து பேஸ் சொல்லுவோம். பேஸ் 3 வந்து பவர். இதுக்கு நம்ம ஆன்சர் ஃபைண்ட் பண்ணும்போது 5 பவர் 3னா இந்த பேஸா இருக்கக்கூடிய இந்த 5 வந்து நம்ம 3 டைம் மல்டிபிளா ரைட் பண்ணணும். அப்பனா 5 into 5 into 5. 5 5s are 25. 25 into 5 125. இதோட ஆன்சர் 125. நெக்ஸ்ட் மல்டிபிள் ரூல். இது என்ன எக்ஸ்போனன்ட்ஸ் மல்டிபிள் ரூல்ஸ் பார்க்கும்போது இங்க பேஸ் ரெண்டுமே சேமா இருக்கும். இப்போ வந்து பேஸ் ரெண்டுமே சேமா இருக்கா, இங்கே 5 இங்கே 5 ரெண்டுமே சேமா இருக்கும்போது நம்ம 5 நம்ம காமன் எடுத்துட்டு பவரை பிளஸ் பண்ணிக்கிறோம். இப்போ என்ன 3 ஓட 2 பிளஸ் பண்றோம். இப்போ 3 plus 2. இப்போ என்னன்னா பேஸ் ரெண்டுமே காமனா இருக்கும்போது சேமா இருக்குதுன்னா நம்ம ஒரு 5க்கு 2 5க்கு பதிலா ஒரு 5 காமனா எடுத்துட்டு பவரை நம்ம பிளஸ் பண்ணிக்கிறோம். இப்போ 3 ஓட 2 பிளஸ் பண்ணா 5. 5 பவர் 3 ஓட 2 பிளஸ் பண்ணா 5. 5 பவர் 5 இதோட ஆன்சர். நெக்ஸ்ட் டிவிஷன் ரூல்ஸ். டிவிஷன் ரூல்ஸ் இதே போல தான். இப்போ என்ன 6 பவர் 4 வந்து 6 பவர் 2 ஆல் டிவைட் பண்ண சொல்றாங்க. இப்போ என்ன மல்டிபிள் பண்ண சொல்லிட்டா நம்ம பவரை பிளஸ் பண்றோம். அது என்னன்னா டிவிஷன் பண்ண சொல்லிட்டா நம்ம பவரை மைனஸ் பண்ணணும். இப்போ என்னன்னா பேஸ் ரெண்டுமே சேமா இருக்கு. இங்கேயும் 6 இருக்கு, இங்கேயும் 6 இருக்கு. இப்போ என்ன பேஸ் ரெண்டுமே சேமா இருக்கும்போது நம்ம 6 காமன் எடுத்துக்கிறோம். எடுத்துட்டு பவரை நம்ம மைனஸ் பண்றோம். என்ன 4 மைனஸ் 4 இந்த இதோட பவர் என்ன 2 மைனஸ் பண்றோம். என்னன்னா 6 பவர் 4ல 2 மைனஸ் பண்ணா 2 இப்போ 6 பவர் 2. நெக்ஸ்ட் என்ன பவர் ஆஃப் ஏ பவர் ரூல். என்னன்னா இங்க 7 பவர் வந்து 3 இருக்கு. அந்த 3க்கு மேலே இன்னொரு பவர் என்ன 2 இருக்கு. இப்போ பவருக்கு மேல ஒரு பவர் இருந்தா என்னன்னா அந்த இடத்துல நம்ம மல்டிபிள் பண்றோம். இப்போ என்னன்னா 7 பேஸ் வந்து 7 இருக்கு. 7 ரைட் பண்ணியாச்சு. அப்புறம் என்னதுன்னா பவருக்கு மேல ஒரு பவர் இருக்கும்போது 3 2s are 6 மல்டிபிள் பண்ணி போட்டா போதும். என்னன்னா நம்ம பேஸ் ரெண்டுமே மல்டிபிள் பண்ண சொல்லும்போது பவரை பிளஸ் பண்றோம். டிவிஷன் பண்ண சொல்லும்போது என்னதுன்னா மைனஸ் பண்றோம். பவருக்கு மேல ஒரு பவர் இருந்தா அதை மல்டிபிள் பண்றோம். நெக்ஸ்ட் ஃபிராக்ஷன் ரூல்ஸ். ஃபிராக்ஷன் ரூல்ஸ்ல என்னதுன்னா 5 by 4 இருக்கு. அதுக்கு மேல பவர் 2 இருக்கா. என்னன்னா ஸ்கொயர். ஸ்கொயர் இருக்கும்போது என்னன்னா இந்த பவர் 2 வந்து என்னதுன்னா இங்க 5 நியூமரேட்டரா இருக்கக்கூடிய 5க்கும் வரும், டினாமினேட்டர் இருக்கக்கூடிய 4க்கும் வரும். என்னன்னா எப்படி எழுதிக்கலாம்னா இந்த 2 வந்து 5 பவர் 2 by 4க்கு 2 வரும். என்னன்னா 4 பவர் 2. எக்ஸ்போனன்ட். என்ன ஒரு பேஸ் இருக்குன்னா பேஸுக்கு மேல பவர் 0 இருந்தா அதோட வேல்யூ ஒண்ணுது. அது என்ன நம்பர் வேணுமா இருக்கலாம். என்ன 5 பவர் 0 இருக்கும். அப்ப அதோட வேல்யூ ஒண்ணுது. 125 பவருக்கு மேல 0 வந்துட்டாவே அதோட வேல்யூ என்னதுன்னா ஒண்ணுது. அப்ப எந்த ஒரு நம்பர் எக்ஸாம்பிள்னா 1 7 2 3 4 இருக்கு. அதுக்கு மேல பவர் 0 வந்துட்டாவே அதுக்கான எந்த ஒரு நம்பர் இருக்குன்னா அந்த நம்பருக்கு மேல பவர் 0 வந்துட்டாவே பவர் 0ன்னு சொல்லிட்டாவே அதோட வேல்யூ டோட்டல் வேல்யூ என்னவா இருக்குன்னா ஒன்னாதான் இருக்கு. நெக்ஸ்ட் ஃபிராக்ஷன் எக்ஸ்போனன்ட்ஸ். ஃபிராக்ஷன் சொல்றது என்னதுன்னா இப்ப ஒரு நம்பர் ஒரு பேஸ் இருக்கு. இப்ப பேஸுக்கு மேல பவர் வந்து ஃபிராக்ஷன்ல இருக்கு. என்ன 1/2 1/3 1/4 1/5னா நம்ம ரூட்டா நம்ம ரைட் பண்ணிக்கலாம். இப்ப என்னன்னா 3 பவர் 1/2 என்னன்னா நம்ம வந்து 2/3 வந்து நம்ம ரூட்டா ரைட் பண்ண முடியாது. நம்ம எப்படி ரைட் பண்ணிக்கலாம்னா 3 பவர் 1/2 இருக்குமா 1 அதுக்கு பை என்ன நியூமரேட்டர்ல 1 டினாமினேட்டர்ல எந்த நம்பருமே இருக்கலாம். நியூமரேட்டர்ல கண்டிப்பா 1 இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும் தான் நம்ம ரூட்டா ரைட் பண்ண முடியும். இப்போ என்னன்னா 3 இருக்கா 3 எடுத்துட்டு 1/2னா நம்ம ரூட்டா நம்ம எழுதிக்கலாம். அப்ப ரூட் 3ன்னு எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் இங்க வந்து என்னன்னா 5 பவர் 1/3 இருக்கா. என்ன நியூமரேட்டர்ல 1 வந்துட்டாவே நியூமரேட்டர்ல 1 வரணும். டினாமினேட்டர்ல என்ன நம்பர் வேணுமோ வந்துக்கலாம். அதை நம்ம ரூட்டா ரைட் பண்ணிக்கலாம். இப்போ என்னன்னா 5 இருக்கா 5க்கு எப்படி ரூட் ரைட் பண்ணலாம்னா இப்ப ரூட் இங்க வந்து டினாமினேட்டர் என்ன 3 இருக்கா. அப்ப கியூப் ரூட்னு சொல்லுவாங்க. கியூப் ரூட் ஆஃப் 5. இங்க வந்து என்னன்னா 2 இருக்கு. 2 இருக்கும்போது இங்க ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3. இப்போ நம்ம ஸ்கொயர் 2 வந்து நம்ம ரைட் பண்ண தேவையில்லை. என்னன்னா ரூட் 3 சொல்லிட்டாவே இங்க வந்து ஸ்கொயர் ரூட் தான். நெக்ஸ்ட் என்ன இங்க ரைட் பண்ணும்போது 6க்கு ரைட் பண்ணும்போது இங்க வந்து ரூட் ஏன்னா பவர் 1 நியூமரேட்டர் வந்து 1 தான் இருக்கு. 1 இருக்கும்போது நம்ம ரூட்டை ரைட் பண்ணிக்கலாம். ரூட் என்ன ரூட்னா 4th ரூட் ஆஃப் 6. இங்க அதே போல 6க்கு நம்ம ரூட் ரைட் பண்ணும்போது இங்க என்ன நியூமரேட்டர் 1 இருக்கா. அப்ப ரூட் ரைட் பண்ணிக்கலாம். இப்போ டினாமினேட்டர் பார்க்கும்போது 5 அப்ப 5th ரூட் ஆஃப் 6. அடுத்து இதை நம்ம ரூட்டை ரைட் பண்ணும்போது 5 இதை நம்ம தனியா பிரிச்சு எழுதிக்கலாம். இப்போ எப்படி ரைட் பண்ணிக்கலாம்னா இங்க 3 நியூமரேட்டர் 3 நம்ம தனியா எடுத்துட்டு இன்ட்டு மேல இப்போ என்ன 1 இருக்கா 1 பை டினாமினேட்டர் 2 இதை நம்ம தனியா பிரிச்சுக்கலாம். இப்போ இப்படி ரைட் பண்ணும்போது 5 இப்போ என்ன பவர் 3 இருக்கா 3 தனியா ரைட் பண்ணிட்டு இங்க 1/2 சொல்லிட்டாவே என்னதுன்னா 2 இருக்கு. அப்ப ஸ்கொயர் ரூட். அப்ப ஸ்கொயர் ரூட்டா நம்ம எழுதிக்கலாம். இப்போ இது வந்து என்னன்னா இதோட ஆன்சர் வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5 பவர் 3. என்னன்னா எக்ஸாம்பிள் என்ன ஒரு 6 பவர்
நம்ம 4/5 இருக்கு. இது எப்படி நம்ம ரைட் பண்ணிக்கலாம்னா, இதை ஃபர்ஸ்ட் நம்ம 6 பவர் 4 நம்ம தனியா பிரிச்சுக்கிறோம் இன்ட்டு அடுத்து ரிமைனிங் 1/5 எழுதிக்கலாம். இது எப்படி ரைட் பண்ணிக்கலாம்? முதல்ல 6 பவர் 4 பவரை ரைட் பண்ணிட்டு இங்க வந்து என்னன்னா 1/5 இப்ப பவர்ல 1 இருந்தாவே நம்ம ரூட்டா ரைட் பண்ணலாம். இப்ப என்ன ரூட்னு சொல்லி பாக்குறது டினாமினேட்டர். அப்படின்னா 5 இருக்கு. அப்ப 5th ரூட் ஆஃப் 6 பவர் 4 நம்ம ரைட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த நம்ம சம் சால்வ் பண்ணும்போது 3 பவர் 4 இன்ட்டு 3 பவர் 7 இருக்கு. இங்க மல்டிபிளா இருக்கு. இப்ப மல்டிபிள் சொல்லிட்டாவே நம்ம பவரை பிளஸ் பண்ணணும். அதே டிவிஷன் சொல்லிட்டா நம்ம என்னதுன்னா பவரை மைனஸ் பண்ணணும். இங்க மல்டிபிள் வந்திருக்கு. இப்ப அதுக்கு முன்னாடி என்னன்னா பேஸ் ரெண்டுமே சேமா இருக்கு பார்க்கணும். இப்ப ரெண்டுமே சேமா இருக்கா? இப்ப ரெண்டுமே 3 இது. அப்ப நம்ம 3 காமனா எடுத்துட்டு பவரை பிளஸ் பண்ணிக்கலாம். அப்ப 4 பிளஸ் 7 ஏன்னா மல்டிபிளா இருக்காட்டி பவரை பிளஸ் பண்ணிக்கிறோம். இப்ப என்ன 3 பவர் 4 ஓட 7 பிளஸ் பண்ணா 11. இப்ப 3 பவர் 11. நெக்ஸ்ட் இங்க எல்லாமே மல்டிபிள் தான். ஏன்னா இங்க பிளஸ் மைனஸ் எதுவுமே இல்லை. இப்ப இல்லாத பஸ்ல இது வந்து நம்ம மல்டிபிளா தான் இருக்கு. இப்ப என்னன்னா இங்க பேஸ் எல்லாமே சேமா இருக்கு. இங்க எக்ஸ் எக்ஸ் எக்ஸ். இப்ப நம்ம எக்ஸ் காமன் எடுத்துட்டு பவரை பிளஸ் பண்ணிக்கலாம். பவர் என்ன இருக்கு? இங்க 3 பிளஸ் 4 பிளஸ் 5. இப்ப நம்ம பிளஸ் பண்ணி ரைட் பண்ணும்போது எக்ஸ் எக்ஸ் பவர் 3 ஓட 4 பிளஸ் பண்ணா 7 7 ஓட 5 பிளஸ் பண்ணா 12. இப்ப எக்ஸ் பவர் 12. நெக்ஸ்ட் இங்க என்னன்னா மல்டிபிளா இருக்கு. இப்ப என்னன்னா பேஸ் ரெண்டுமே காமனா இருக்கா? இப்ப காமனா சேமா இருக்கும்போது நம்ம 7 வந்து நம்ம காமனா எடுத்துட்டு பவரை வந்து பிளஸ் பண்ணிக்கிறோம். ஏன்னா மல்டிபிள் சொல்லிட்டாவே பிளஸ் பண்ணணும். இப்ப 6 பவர் 3 பிளஸ் 7 6 ஓட 3 பிளஸ் பண்ண 9. நெக்ஸ்ட் என்னன்னா இங்க நம்ம சால்வ் பண்ணும்போது இங்க a ஸ்கொயர் b இன்ட்டு a பவர் 8 b பவர் 4 இருக்கு. இங்க வந்து நம்ம பேஸ் வந்து a b வந்திருக்கு. இங்க a b வந்திருக்கு. இப்ப நம்ம சால்வ் பண்ணும்போது என்ன அந்த பேஸ் ரெண்டுமே சேமா இருக்கிறத நம்ம எடுத்துக்கோ. இப்ப இங்க a இருக்கா? இப்ப a ஓட எடுத்துக்கிறோம், b b ஓட எடுத்துக்கிறோம். இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம மல்டிபிள் பண்ணும்போது a காமனா இருக்கு. இப்ப a வை காமனா எடுத்துட்டு இப்ப a ஓட பவரை பிளஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா பேஸ் வந்து இங்க a பேஸ் இருக்கு, இங்க a வந்து a பேஸ் இருக்கு. இப்ப நான் பேஸ் a காமனா எடுத்துட்டு நம்ம பவரை பிளஸ் பண்ணிக்கலாம். இங்க என்னது 2 பிளஸ் 8 அடுத்து இன்ட்டு அடுத்து b எடுத்துக்கிறோம். b ன்னு சொல்லும்போது என்னதுன்னா b ரெண்டுமே பேஸ் காமனா இருக்கான். b எடுத்து காமனா எடுத்துட்டு பவரை நான் பிளஸ் பண்றேன். இங்க b க்கு மேல பவர் எதுவுமே இல்லைன்னா அது 1 அடுத்து இங்க பவர் பிளஸ் பண்ணும்போது 4. ஏன்னா b ரெண்டுமே பேஸ் ரெண்டுமே காமனா இருக்கும். இந்த சேமா இருக்கும்போது b காமனா எடுத்துட்டு பவரை பிளஸ் பண்ணிக்கிறோம். மல்டிபிள் ஏன்னா மல்டிபிள் பண்ண சொல்லும்போது பவரை பிளஸ் பண்ணிக்கிறோம். 1 பிளஸ் 4. இப்ப சால்வ் பண்ணும்போது a பவர் 8 ஓட 2 பிளஸ் பண்ணா 10 இன்ட்டு என்னன்னா b பவர் 1 ஓட 4 பிளஸ் பண்ணா 5. இப்ப a பவர் 10 b பவர் 5. அவ்வளவுதான். நெக்ஸ்ட் இதை சால்வ் பண்ண முடியாது. அப்படி விட்டுலாம். நெக்ஸ்ட் நம்ம இங்க சால்வ் பண்ணும்போது இங்க மல்டிபிள் பண்ண சொல்லிருக்கோம். 4x y ஸ்கொயர் வந்து -3x ஸ்கொயர் y கியூபோட மல்டிபிள் பண்ண சொல்லும்போது ஃபர்ஸ்ட் நம்பரோட மல்டிபிள் பண்ணிக்கலாம். 4 3s are 12. அடுத்து இங்க பிளஸ் மைனஸ். அடுத்து என்னன்னா நம்ம சால்வ் பண்ணும்போது நெக்ஸ்ட் இப்ப பேஸ் ரெண்டு சேமா தான் நம்ம எடுத்து சால்வ் பண்ண முடியும். இங்க எக்ஸ் இங்க எக்ஸ் பேஸ் சேமா இருக்கு. காமனா எடுத்துட்டு இப்ப என்ன மல்டிபிள் பண்ணும்போது பவரை பிளஸ் பண்ணிக்கிறோம். இங்க பவர் 1 இருக்கு, இங்க 2 இருக்கு, பிளஸ் பண்ண 3. அடுத்து y நம்ம எடுத்துக்கிறோம். y பேஸ் ரெண்டுமே சேமா இருக்கா? அப்ப y காமனா எடுத்துட்டு பவரை பிளஸ் பண்ணிக்கிறோம். 2 பிளஸ் 3 5. இப்போ இதோட ஆன்சர் -12 x பவர் q x பவர் 3 y பவர் 5. நெக்ஸ்ட் நம்ம இந்த சம் சால்வ் பண்ணும்போது இங்க என்னன்னா டிவிஷனா இருக்கு. இப்ப டிவிஷன் சொல்லிட்டாவே நம்ம பவரை மைனஸ் தான் பண்ணணும். இப்ப பேஸ் ரெண்டுமே சேமா இருக்கா? இப்ப 2 5க்கு பதிலா ஒரு 5 நம்ம காமன் எடுத்துட்டு பவரை மைனஸ் பண்ணிக்கிறோம். இப்ப 7 இங்க என்ன பவர் இருக்குன்னு 4 அதை வந்து மைனஸ் பண்ணிக்கிறோம். இப்ப என்னன்னா 5 பவர் 7ல 4 மைனஸ் பண்ணா 3. ஏன்னா டிவிஷன் பண்றாங்க மைனஸ் பண்ணிக்கிறோம் பவர். நெக்ஸ்ட் இங்க அதே போலதான் இங்க பேஸ் ரெண்டுமே சேமா இருக்கு. அதனால எக்ஸ நம்ம காமனா எடுத்துக்கிறோம். அப்ப காமன் எடுத்த பின்னாடி என்னன்னா பவரை நம்ம மைனஸ் பண்றோம். ஏன்னா டிவிஷனா இருக்கும்போது மைனஸ் பண்றோம். 4 மைனஸ் 3 ஈக்குவல் என்னதுன்னா எக்ஸ் பவர் 4ல 3 மைனஸ் பண்ணா 1. நம்ம என்னன்னா எக்ஸ்ன்னு எழுதுனா போதும், பவர் 1 ரைட் பண்ண தேவையில்லை. நெக்ஸ்ட் இங்க அதே போலதான் இங்க நம்ம சால்வ் பண்ணும்போதுன்னா இங்க டிவிஷனா இருக்கு. இப்ப நம்ம டிவிஷன் என்னன்னா டிவிஷனா இருக்கும்போது நம்ம எப்படி டிவைட் பண்ணிக்கலாம். இப்ப 10 எக்ஸ் பவர் 4 y பவர் 5. இப்ப டிவிஷன் பை நம்ம ரைட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இங்க 5 எக்ஸ் ஸ்கொயர் y பவர் 3. இப்ப என்ன நம்ம டிவைட் பண்ணும்போது 1 into 5 5. இங்க 2 5s are 10. 5 டேபிளா டிவைட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம இதை சால்வ் பண்ணும்போது என்னன்னா இப்ப இது ஆன்சர் நமக்கு 2 வந்திருக்கு. நெக்ஸ்ட் நம்ம எக்ஸ சால்வ் பண்ணும்போது
இங்க எக்ஸ் பவர் 4 இங்க எக்ஸ் பவர் 2 இருக்கு. இப்போ என்ன எக்ஸ் பவர் 4 வந்து எக்ஸ் பவர் 2 டிவைட் பண்ணும்போது நம்ம ரெண்டுமே பேஸ் ரெண்டுமே சேமா இருக்கான். இப்போ எக்ஸ் காமன் எடுத்துட்டு நம்ம இங்க டிவைட் பண்ண சொல்லாங்காட்டி 4ல 2 மைனஸ் பண்றோம். 4 மைனஸ் 2. நெக்ஸ்ட் இங்க அதே போல இங்க y இங்க டிவைட் பண்ண சொல்ல y பவர் 5 வந்து y பவர் 3 நம்ம டிவைட் பண்ண போறோம். ஏன்னா பேஸ் ரெண்டு சேமா இருக்கிறத எடுக்க முடியும், நம்ம சேஞ்ச் பண்ணி எடுக்க முடியாது. இப்ப y பவர் இப்ப y ரெண்டுமே பேஸ் ரெண்டுமே சேமா இருக்காட்டி y காமன் எடுத்துட்டு பவரை மைனஸ் பண்றோம். 5 மைனஸ் 3. இப்ப நான் சால்வ் பண்ணும்போது 2 x பவர் 4ல 2 மைனஸ் பண்ண 2, அடுத்து y பவர் 5ல 3 மைனஸ் பண்ண 2. அவ்வளவுதான். இப்ப இது வந்து நம்ம வேற பேஸ் எடுத்து x ஓட y நம்ம மல்டிபிள் பண்ண முடியாது, அதை அப்படியே விட்டுறலாம். நெக்ஸ்ட் என்ன 2 பவர் இந்த 2x ஹோல் பிராக்கெட் போட்டு அதுக்கு மேல பவர் 4 இருக்கு. இதை நம்ம சால்வ் பண்ணும்போது இந்த பவர் 4 வந்து என்னதுன்னா இந்த 2க்கும் வரும் xக்கும் வரும். ரைட் பண்ணும்போது என்னதுன்னா இந்த 4 எடுத்து 2 பவர் 4 இன்ட்டு x பவர் 4 னு எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் இங்க அதே போலதான் இங்க நம்ம ரைட் பண்ணும்போது என்னன்னா இங்க 8a ஹோல் பிராக்கெட் கொடுத்து அதுக்கு மேல பவர் 2 இருக்கான். இந்த பவர் 2 வந்து 8க்கும் வரும். இப்ப 8 பவர் 2 னு எழுதிக்கலாம். இப்ப a-க்கும் வரும். இப்ப a பவர் 2 னு எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் இங்க அதே போலதான் இந்த 3bx அப்படின்னா இந்த இடத்துல பவர் 2 வந்து என்னன்னா 3க்கும் வரும். 3 பவர் 2 ஏன்னா ஹோல் பிராக்கெட் கொடுக்குறாங்க. ஹோல் பிராக்கெட்னா உள்ள இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே என்னன்னா இந்த பவர் 2 வரும். இப்ப 3 பவர் 2, அடுத்து b பவர் 2, அடுத்து x பவர் 2. நெக்ஸ்ட் நம்ம இந்த சம் சால்வ் பண்ணும்போது இது எப்படின்னா நம்ம 5 பவர் 3 இங்க பிளஸ் 2 பவர் 3 கொடுத்துருக்காங்க. இது எப்படின்னா 5 பவர் 3னா 5 நம்ம 3 ஏன்னா பேஸ் வந்து 5 கொடுத்துருக்காங்க, பவர் வந்து 3 கொடுத்துருக்கு. இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணும்போது என்னன்னா 5 வந்து நம்ம 3 டைம் மல்டிபிள் ரைட் பண்றோம். அப்போ 5 இன்ட்டு 5 இன்ட்டு 5 அடுத்து பிளஸ் அடுத்து நம்ம இதை சால்வ் பண்ணும்போது பேஸ் வந்து 2 பவர் 3. இப்போ இந்த பேஸ் வந்து நம்ம எத்தனை டைம் ரைட் பண்ண 3 டைம் மல்டிபிள் ரைட் பண்ண. இப்போ 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 அடுத்து நெக்ஸ்ட் பிளஸ் 2 பவர் 0. நம்ம 2 பவர் 0 சொல்லிட்டாவே அதோட வேல்யூ என்னதுன்னா 1. எந்த ஒரு பேஸ்க்கு மேல பவர் 0 வந்துட்டாவே அதோட வேல்யூ 1 இருக்கு. இப்போ இங்க 1. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் மல்டிபிள் பண்ணிக்கலாமா? 5 5 சார் 25. 25 இன்ட்டு 5 125. அடுத்து பிளஸ் 2 2 சார் 4, 4 2 சார் 8, 4 2 சார் 8 பிளஸ் 1. இப்போ நம்ம பிளஸ் பண்ணும்போது 125 8 1. இப்போ 8 ஓட 1 பிளஸ் பண்ண 9, 9 ஓட 5 பிளஸ் பண்ணா 14, 14 4 ரிமைனிங் பேலன்ஸ் 1, 2 பிளஸ் 1 3, இங்க 1 134 134. அடுத்து நெக்ஸ்ட் என்ன 4 பவர் மைனஸ் 3 இருக்கான். இப்போ என்ன பவர் வந்து மைனஸ்ல வரும்போது நம்ம ஆன்சர் ஃபைண்ட் பண்ண முடியாது. அதான் என்னதுன்னா இது இந்த பவரை வந்து பிளஸ்ஸா நம்ம சேஞ்ச் பண்ணணும். அதுக்கு என்னன்னா இங்க இருக்கக்கூடிய நம்ம 4 வந்து நம்ம ரெசிப்ரோக்கல் பண்றோம். ஏன்னா 1/4 நம்ம ரெசிப்ரோக்கல் பண்ணும்போது பவர் மைனஸ் 3 என்னதுன்னா பிளஸ் 3 நம்ம சேஞ்ச் ஆயிரும். மைனஸ் 3 வந்து பிளஸ் 3 சேஞ்ச் ஆயிரும். இப்போ நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். 1/4 பவர் 3 னா 4 எத்தனை டைம் ரைட் பண்ணு 3 டைம் ரைட் 4 இன்ட்டு 4 இன்ட்டு 4. இப்போ சால்வ் பண்ணும்போது 1/4 4 சார் 16, 16 4 சார் 64, 1/64 இது ஆன்சர். நெக்ஸ்ட் இங்க அதே போல இங்க 1/2 பவர் மைனஸ் 3 இங்க 2 பவர் மைனஸ் பவர் வந்து மைனஸ்ல வந்திருக்கு. இப்போ ஆன்சர் ஃபைண்ட் பண்ண முடியாது, இதனால இது ரெசிப்ரோக்கல் பண்றோம். இப்போ 1/2 ஓட ரெசிப்ரோக்கல்னா 2/1 ஆயிரும். இதை நம்ம எப்படி ரைட் பண்ணிக்கோம்னா 2 ரைட் பண்ணிக்குவோம். இங்க அதே போல 1/2 பவர் மைனஸ் 3 னா 1/2 ஃபர்ஸ்ட் நம்ம ரெசிப்ரோக்கல் சேஞ்ச் பண்ணி 2/1. அப்ப இது சேஞ்ச் ஆகும்போது என்ன இந்த மைனஸ் 3 வந்து நம்ம டினாமினேட்டர் இருந்து நியூமினேட்டர்ல போகும்போது மைனஸ் 3 வந்து பிளஸ் 3 சேஞ்ச் ஆயிரும். இது எப்படி ரைட் பண்ணிக்கலாம் 2 பவர் 3 டினாமினேட்டர் ஒன்றும் தேவையில்லை. இப்போ 2 எத்தனை டைம் ரைட் பண்ணா 3 டைம் 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 2 2 சார் 4 4 2 சார் 8. நெக்ஸ்ட் என்ன இதை நம்ம சால்வ் பண்ணும்போது 25 பவர் 1/2 25 பவர் 1/2 பவர்ல 1/2 இருக்குன்னா நியூமினேட்டர் 1 வந்துட்டாவே அதை நம்ம ரூட்டா ரைட் பண்ணிக்கலாம். இப்போ ரூட்டா ரைட் பண்றோம். அது என்ன ரூட்னா ஸ்கொயர் ரூட். ஸ்கொயர் ரூட் நம்ம 2 ரைட் பண்ண தேவையில்லை, ரைட் பண்ணாலும் ஓகே. இப்போ இதுக்கு சால்வ் பண்ணும்போது என்ன இப்போ ஸ்கொயர் ரூட் இப்போ 25 எப்படி எழுதிக்கலாம்னா 5 இன்ட்டு 5 ரைட் பண்ணலாம். இப்போ என்ன ரூட் இப்போ 5 இன்ட்டு 5 னா 5 ஸ்கொயர் ரைட் பண்ணிக்கலாமா. 5 இன்ட்டு 5 னா 5 காமன் எடுத்துட்டு எத்தனை 5 இருக்கு 2 5 இருக்கு. இப்போ நம்ம சால்வ் பண்ணும்போது இது வந்து ஸ்கொயர் ரூட், இங்க பவர் ஸ்கொயர் வந்திருக்கு. அப்ப ஸ்கொயர் ரூட் ஸ்கொயர் வரும்போது இந்த ஸ்கொயர் ரூட் ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும். ரிமைனிங் பேலன்ஸ் எவ்வளவு இருக்குன்னா 5 தான் ஆன்சர்.